அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன வா வாத்தியார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் கிடையாது. படத்தினுடைய ஹீரோ கார்த்திக் எம்ஜிஆர் இறந்த தினமான 1987 டிசம்பர் மாதம் காலையில் 3 மணிக்கு எம்ஜிஆர் இறக்குறாரு. அன்றைக்கி தான் கார்த்திக் பிறக்கிறார். கார்த்திக்கினுடைய தாத்தா ராஜகிரண் எம்ஜிஆருடைய பரம பக்தன். அவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு நம்மளுடைய பேரன் கார்த்திக் பிறந்தார, அப்போனா எம்ஜிஆருடைய ஆத்மா என் பேரன் உடம்புல தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்த்திகை ஒரு நேர்மையான மனுஷனாக, அநீதியை தட்டி கேட்குறவனா அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவனா வளர்க்குறார். ஆனால் கார்த்திக் வளர்ந்து பெரிய ஆளாகி போலீஸில் சேர்ந்து ஒரு லஞ்சம் வாங்குகிற இன்ஸ்பெக்டராக மாறிடுறார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிறது எம்ஜிஆருடைய ஆத்மா இல்லையா, அது சும்மா இருக்குமா? அதுவும் நான் பண்ணுது. லஞ்சம் வாங்கினாலும் இவர் யார்கிட்டலாம் எப்படிலாம் இருக்காரோ அந்த எதிரிகளெல்லாம் கார்த்திக் உடம்புல இருக்கிற எம்ஜிஆருடைய ஆத்மா கார்த்திக் வடிவிலேயே வெளியில் எதிரிகளை பந்தாடுது. எதிரிகளை பந்தாடி நியாயத்தை நிலைநிறுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த லாஜிக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எந்தவித கவலையுமே இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ கார்த்திக் இந்த படத்தினுடைய கதையை கேட்டுட்டு எப்படி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது நமக்கு முதல் கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய வில்லன் யாருன்னு கேட்டால் சத்யராஜ். சரியாக போச்சு, அப்போ தெரிஞ்சு போகுது படத்தினுடைய லெவல் எப்படி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் இல்லை. சரி, மூணாவதாக படத்தில் ஏதாவது காமெடி ஏதாவது எதனா இருக்குமா பார்த்தியா, கருணாகரனையும் ஆனந்த்ராஜையும் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் பரிதாபகரமாக வரத்தோட சரி நமக்கு சிரிப்பு நிறுத்த இந்த படத்தில் காமெடி சீனே கிடையாது. அதுக்கு அடுத்தது ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி, அவங்க 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஆள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். படத்தினுடைய மியூசிக்கு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அது இல்லாத இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த கார்ட்டூனை போட்டு ஆரம்பித்தாலே படம் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடுது. இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எழுத்து போடுறாங்க. டைட்டிலில் என்ன போடுறாங்கன்னா 1957 எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கு வந்தார். அப்புறம் அவர் மந்திரி குமாரில் நடித்தார், மகாதேவியில் நடித்தார். அதுக்கப்புறம் மக்கள் மனதில் மக்கள் திலகமாக மிகப்பெரிய அளவில் உயர்ந்தார். அதுக்கப்புறம் 77 அவர் எலெக்ஷனில் நின்று முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம படம் பார்க்க வந்தால் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்களே, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏற்கனவே இதை பேப்பரில் படிச்சிட்டோம், புக்கில் படிச்சிட்டோம், யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சு போகுது. இதே எதுக்கு படத்தில் போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல் சீனிலேயே நமக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் படம் ஒரு வழியாக ஆரம்பித்து அது பாட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பாட்டுன்னு கண்டதெல்லாம் கதையில் வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், கார்த்திக் ஒரு நல்ல நடிகர், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவர் படங்களில் பார்த்திங்கன்னா நல்ல நடிப்பு இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், முக்கியமாக காமெடி சீன் நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் அவர் படத்துக்கு போனோன்னா வாய் விட்டு சிரிச்சிட்டு வரா மாதிரி ஒரு நம்பிக்கையான படத்தை தான் அவர் கொடுப்பார். அதை நம்பிக்கிட்டு தான் நம்ம இந்த படத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு போன நம்மளை இந்த படத்தினுடைய ஹீரோ கார்த்திக்கும் சரி, இந்த படத்தினுடைய டைரக்டரும் சரி, ஒரு ஏமாற்றத்தோடு தான் தியேட்டரை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.